நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தா மாசம் மாசம் சாஃப்ட்வேருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு உங்களுக்கே தெரியும். அதுலயும் இந்த ஏஐ வாய்ஸ் டூல்ஸ் இருக்கு பாருங்க, நம்மள அப்படியே உறிஞ்சிடும். ஆனா இனிமே அந்த கவலை வேண்டாம். 11 லேப்ஸ் அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டி வாய்ஸை ரொம்ப ரொம்ப கம்மியான காசுல, ஏன் கிட்டத்தட்ட ஃப்ரீயாவே எப்படி ரெடி பண்றதுன்னு தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த ஒரு வரியில எவ்ளோ வலி இருக்கு தெரியுமா? இது நிறைய கிரியேட்டர்களோட மனக்குமுறல். ஒரு நல்ல ஏஐ வாய்ஸுக்காக மாசம் நூத்துக்கணக்கான டாலர் செலவு பண்ணிட்டு கடைசியில அடடா இதை விட ஒரு நல்ல சீப்பான வழி இருந்திருக்கேன்னு தெரியும்போது ஒரு விரக்தி வரும் பாருங்க. அந்த விரக்தியிலிருந்து தான் இந்த தேடலே ஆரம்பிச்சது. யோசிச்சு பாருங்களேன், மாசம் $100 மேல, அதாவது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1,00,000 ரூபாய். சும்மாவா? இந்த காசு ஒரு சாஃப்ட்வேருக்கு மட்டும் போகுது. இப்போ நீங்க ஒரு சின்ன யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்க, இல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பண்றீங்கன்னா இந்த 1,00,000 ரூபாய் எவ்வளோ பெரிய விஷயம். இந்த காசை மிச்சம் பண்ணா அதை வச்சு நம்ம கண்டென்ட்டை வேற லெவலுக்கு கொண்டு போகலாம் இல்லையா? ஓகே, இப்போ முதல் பகுதிக்குள்ள போலாம். இங்க பிரச்சனை விலை மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி ஒன்று இருக்கு. இந்த கேரக்டர் லிமிட்னு ஒன்று வைப்பாங்க பாருங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்களுக்கு மேல உங்களால வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு பெரிய வீடியோவுக்கு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கீங்கன்னா அதை சின்ன சின்ன துண்டா போட்டு ஒன்னொன்னா ஜென்ரேட் பண்ணி அப்பாடா அதுக்குள்ள நமக்கு தலை சுத்திடும். இதுதான் நம்மள மாதிரி கிரியேட்டர்கள் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய தலைவலி. அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். விலை கம்மியா இருக்கணும், ஆனா குவாலிட்டியில ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் கூட இருக்கக்கூடாது. இந்த கேரக்டர் லிமிட் தொல்லையும் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணும். இது பேராசையா? இல்லவே இல்ல. இது ஒரு கிரியேட்டரோட நியாயமான எதிர்பார்ப்பு. அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் உண்மையில இருக்கான்னு தேடும்போது தான் ஒரு விஷயம் கண்ணில் பட்டுச்சு. அந்த தேடலுக்கு கிடைச்ச பதில் தான் இன்வேர்ல்ட். இப்போ நீங்க கேட்கலாம், இன்வேர்ல்டா? அது கேம் டெவலப்பர்ஸ் பயன்படுத்துற டூல் ஆச்சேன்னு. ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அதுக்குள்ள ஒரு புதையல் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் அதோட வாய்ஸ் ஜெனரேஷன் டூல். மார்க்கெட்ல இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான, அதே சமயம் நம்ப முடியாத அளவுக்கு விலை கம்மியான ஒரு டூல் இதுதான் சொன்னா நம்புவீங்களா? இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கே விஷயம் புரியும். ஒரு பக்கம் 11 லேப்ஸ் மாதிரி டூல்ஸ், மாசம் மாசம் நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரிப்ஷன் பணத்தை கட்டிடணும். இன்னொரு பக்கம் இன்வேர்ல்ட். இவங்க கான்செப்டே வேற, பேப்பர் யூஸ் மாடல். அதாவது நீங்க எவ்வளோ நிமிஷம் ஆடியோ உருவாக்குறீங்களோ அதுக்கு மட்டும் காசு கொடுத்தா போதும். அதுவும் எவ்வளோ தெரியுமா? ஒரு நிமிஷத்துக்கு வெறும் 1 சென்ட். அது மட்டும் இல்ல, ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் யூஸ் பண்றதுக்கு இலவசமாவும் கொடுக்கறாங்க. ஓகே, கேட்க எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா இதை யூஸ் பண்றது கஷ்டமா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் 4 ஸ்டெப்ஸ் தான். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. உள்ள போனதும் ஜெனரேட் ஸ்பீச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வர்ற இடம் தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. மாடல் செலக்ட் பண்ற இடத்துல இன்வேர்ல்ட் V1 மேக்ஸை செலக்ட் பண்ணுங்க. இதை மறந்துடாதீங்க, ஏன்னா இதுதான் உங்களோட பெஸ்ட் மாடல். இதுல வர வாய்ஸ் குவாலிட்டி உண்மையிலேயே அசந்து போவீங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸை செலக்ட் பண்ணி உங்க ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ண வேண்டியதான். இதுல இன்னொரு தரமான ஃபீச்சர் இருக்கு, வாய்ஸ் குளோனிங். அதாவது உங்க சொந்த குரலையோ இல்லனா உங்களுக்கு பர்மிஷன் இருக்கிற வேற ஒருத்தரோட குரலையோ அப்படியே அச்சசலா காப்பி பண்ணி ஒரு ஏஐ வாய்ஸா உருவாக்க முடியும். உங்க வீடியோக்களுக்குன்னு ஒரு யூனிக்கான வாய்ஸ் வேணும்னு நினைச்சா இது ஒரு செமையான வழி. ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அடுத்தவங்களோட குரலை அவங்க அனுமதி இல்லாம பயன்படுத்துறது சட்டப்படி குற்றம். அதனால இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். க்ளோன் பண்றதும் ரொம்ப ஈஸி தான். க்ளோன் வாய்ஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. நீங்க காப்பி பண்ண நினைக்கிற வாய்ஸ்க்கு ஒரு பேர் கொடுங்க. அப்புறம் அந்த வாய்ஸ் பேசுற ஆடியோ ஃபைல்ஸை அப்லோட் பண்ணுங்க. இங்க ஒரு சின்ன டிப். நீங்க அப்லோட் பண்ற ஆடியோ பேக்ரவுண்ட்ல எந்த சத்தமும் இல்லாம ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்பதான் அவுட்புட் சூப்பரா இருக்கும். கடைசியா அந்த வாய்ஸை யூஸ் பண்ண உங்களுக்கு உரிமை இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா சில செகண்ட்ஸ்ல உங்க கஸ்டம் வாய்ஸ் ரெடி. சரி, இப்போ ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். நிறைய டூல்ஸ்ல இந்த 2000 கேரக்டர் லிமிட் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு 10 நிமிஷம் வீடியோக்கு எப்படி வாய்ஸ் ஓவர் பண்றது? இதுக்காக ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்கு. இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய ஸ்கிரிப்டா இருந்தாலும் ஒரே டோன்ல கொஞ்சம் கூட மாறாம வாய்ஸ் ஓவர் பண்ண முடியும். அந்த ட்ரிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா அது ஏஐ வாய்ஸ் எவ்வளோ இமோஷனலா பேசணும்னு கண்ட்ரோல் பண்ற ஒரு செட்டிங். ஒரு ஸ்லைடர் மாதிரி யோசிச்சுக்கோங்க. டெம்பரேச்சரை அதிகமாக்குனீங்கன்னா வாய்ஸ்ல நிறைய ஏற்ற இறக்கம், ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவே டெம்பரேச்சரை கம்மி பண்ணீங்கன்னா வாய்ஸ் ரொம்ப ஸ்டேபிளா ஒரே மாதிரி நியூட்ரலா இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பெரிய ஸ்கிரிப்டை துண்டு துண்டா பிரிச்சு வாய்ஸ் ரெடி பண்றோம். பார்ட் ஒரு டோன்ல, ரெண்டாவது பார்ட் வேற ஒரு டோன்ல இருந்தா கேட்க நல்லாவே இருக்காது இல்லையா? எல்லா பார்ட்ஸும் ஒரே மாதிரி ஒரே டோன்ல இருக்கணும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா டெம்பரேச்சரை முடிஞ்ச அளவுக்கு கம்மியா, அதாவது 0 பக்கத்துல செட் பண்ணணும். அப்போதான் வாய்ஸ் ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கும். அப்போ அந்த ட்ரிக் இதுதான். உங்க பெரிய ஸ்கிரிப்டை 2000 கேரக்டர் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸா பிரிச்சுக்கோங்க.
ஒவ்வொரு பார்ட்டியும் இன்வர்ட்ல பேஸ் பண்ணி டெம்பரேச்சரை நல்லா குறைச்சு வச்சு தனித்தனி ஆடியோ ஃபைல்ஸா ஜெனரேட் பண்ணுங்க. கடைசியா இந்த எல்லா ஆடியோ ஃபைல்ஸையும் உங்க வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ல ஒண்ணா சேர்த்தீங்கன்னா முழு வீடியோவுக்கும் ஒரே மாதிரி கன்சிஸ்டன்டான வாய்ஸ் ஓவர் கிடைச்சிடும். அவ்வளவுதான், சிம்பிள். இன்வர்ல்டு மாதிரி ஒரு டூல் நமக்கு கிடைச்சிருக்குங்கிறது வெறும் டெக்னிக்கலான ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. இது கண்டென்ட் கிரியேஷன் உலகத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போது. இதை நாம கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். அந்த சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்த இந்த ஒரு வரி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதாவது, ஒரு டெக்னாலஜி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்போது அதை ஒரு சில பணக்காரங்க மட்டும் பயன்படுத்துற மாதிரி அதிக விலைக்கு விற்காம எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிற நியாயமான விலையில கொடுக்கிற கம்பெனிகளை நம்ம கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். அப்பதான் திறமை இருக்கிற இன்னும் நிறைய கிரியேட்டர்கள் வெளியே வருவாங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினத ஒரு 4 முக்கியமான பாயிண்ட்ஸா வேகமா பாத்திரலாம். நம்பர் 1, ஏஐ வாய்ஸுக்காக இனிமே ஆயிரக்கணக்கில் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நம்பர் 2, இன்வீல்டுல ஒரு நிமிஷத்துக்கு வெறும் 1 சென்ட்ல டாப் குவாலிட்டி வாய்ஸ் கிடைக்கும். நம்பர் 3, டெம்பரேச்சர் ட்ரிக்கை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய வீடியோவா இருந்தாலும் ஈஸியா வாய்ஸ் ஓவர் பண்ணலாம். கடைசியா நம்பர் 4, இந்த மாதிரி டூல்ஸ் தான் நம்மள மாதிரி இன்னும் பல பேரை குவாலிட்டியான கண்டென்ட் உருவாக்கவே. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இப்போ உங்க கையில ஒரு பவர்ஃபுல்லான டூல் இருக்கு, காசும் ஒரு பெரிய தடை இல்ல. இப்போ சொல்லுங்க, இத்தனை நாளா ஐயோ இதுக்கு செலவாகுமேன்னு நீங்க தள்ளி போட்ட அந்த கனவு ப்ராஜெக்ட் என்ன? இந்த வாய்ப்பை வச்சு நீங்க என்ன புதுசா உருவாக்க போறீங்க? யோசிக்காதீங்க, ஆரம்பிங்க.